Once again, welcome back to my channel Shanti Sandal Vlogs. இன்னைக்கு குலோப் ஜாமுன் மிக்ஸை வச்சு புதுசாக ஒரு ஸ்வீட் டிஷ் ட்ரை பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு ட்ரைங்க. இது மாதிரி நான் பண்ணதே கிடையாது. ஸோ இந்த டிஷ்ஷை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. இந்த டிஷ் எப்படி வந்திருக்கோங்கிறத லாஸ்ட்டில் காமிக்கிறேன். இதுக்கு மைசூர் பாக் ட்ரே எடுத்து ஒரு 2 ஸ்பூன் கீ சேர்த்து அதை நல்லா செட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நம்ம கேக் மாதிரி பண்ண போகிறோம். இப்போ 2 குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். பை 1 get 1 ஆஃபரில் வந்ததை 2 எடுத்து அதை மெஷரிங் கப்பால் அளந்திருக்கேன். 3 கப் வந்துச்சு. 3 கப்புக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு 2 கப் ஜீனி சேர்த்துருக்கேன். இது பாகு காய்ச்சணும். 2 கப் ஜீனிக்கு நான் 1.5 கப் தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சணுங்க. 1.5 கப் நான் ஊற்றிருக்கேன். இப்போ இதை அடுப்பில் ஏற்றிடலாம். இப்போ பாகு நல்லா ஒரு கம்பி பதம் வரணும், அந்த அளவுக்கு நல்லா காய்ச்சணும். ஸோ நான் பாகும் செக் பண்ணிக்கிறேன். பாகு நல்லா செக் பண்ண பிறகு மாவை எடுத்து இதில் கொட்டி கிளறணுங்க. இப்போ எல்லா மாவையும் இதில் சேர்த்தாச்சு. கைவிடாமல் கிளறணும், அதாவது கட்டி இருக்கக்கூடாது. அப்பப்போ நம்ம 2 ஸ்பூனாக கீ சேர்த்துக்கலாம். மொத்தமாகவே நான் 2 பாக்கெட்டுக்கு 1/4 லிட்டர் நெய் சேர்த்துருக்கேன். நல்லா ஒட்டாத பதமாக இருக்கணும். இதுக்கு ஒன்று அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, இல்லைனா நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கோங்க. இது வந்து குலோப் ஜாமுன் மிக்ஸை வச்சு நான் குலோப் ஜாமுன் தான் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரை, புதுசாக ட்ரை பண்ணுறேன். இனிமேல் இந்த குலோப் ஜாமுன் மிக்ஸை வச்சு ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதை வீடியோவை நான் போடுறேன் பாருங்கள். இந்த வீடியோ இது எனக்கு எப்படி வந்துச்சு, ஃபஸ்ட்டு ட்ரை இது எப்படி வந்துச்சுங்கிறத தான் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதை நல்லா கைவிடாமல் கிளறணும். அப்பப்போ நான் சொன்னது மாதிரியே கீ சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எப்பொழுதுமே வந்து பொதுவாக கான்ஃபிடென்ட் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. அதுவே ஓவர் கான்ஃபிடென்ட்டாக மாறுச்சுன்னா சில விஷயங்கள் நமக்கு தப்பாக போகும். அது ஏன் அப்படிங்கிறதையும் நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ கீ எல்லாமே நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்த பிறகு டூட்டி ஃப்ரூட்டி வாங்கி வச்சுருக்கேன். டூட்டி ஃப்ரூட்டி ஒரு கைப்பிடி அளவுக்கு கலர் டூட்டி ஃப்ரூட்டி வாங்கியிருக்கேன். இதை இதில் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்க வேண்டாம், ஏன்னா குலோப் ஜாமுன் மிக்ஸில் உப்பெல்லாம் இருக்கும். ஸோ அதை சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு வெள்ளரி விதை கொஞ்சம் கார்னிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த மைசூர் பாக் ட்ரேயில் கொட்டி ஆறுன பிறகு கேக் போட்டு எடுக்கணுங்க. இதுதான் மெத்தடு. நான் எல்லாமே இதில் போட்டுட்டேன், செட் பண்ணியாச்சு. பட் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆச்சு. நல்லா செட் ஆகிடுச்சு. செட் ஆன பிறகு நான் கேக் போட்டேன், எனக்கு வரலைங்க. ஏன் அப்படின்னா நான் வந்து பாகு கம்பி பதம் நான் சரியாக நான் பார்க்கல. இன்னொன்று பாகுக்கு தண்ணி வந்து நான் ஜாஸ்தி வச்சுட்டேன். இது என்னோட மிஸ்டேக்கு. இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. இதனால தான் சொன்னேன் கான்ஃபிடென்ட் இருக்கணும், ஓவர் கான்ஃபிடென்ட் வேண்டாம் அப்படின்னு. இதை அடுத்த தடவை நான் கண்டிப்பாக செஞ்சு கேக் மாதிரி எடுத்து காமிக்கிறேன். இது அல்வா மாதிரி இருந்துச்சுங்க. பட் டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.